அவங்களோட ஒரு கபூர் மட்டும் இருக்கு. பிஸ்மில்லா. மீண்டும் நான் முபாரக்கு. இன்னைக்கு தேதி 8/1/2026. இன்னைக்கு நாங்கள் காசல்கோடு மாலிக் இப்னு தீனாருடைய அடக்கஸ்தலத்துலேருந்து ஒரு சின்ன லைவ் எடுத்திருக்கேன் வீடியோ தொகுப்பு. இந்த இடத்துல எப்படின்னாக்கா இஸ்லாமிக் ஸ்காலராக அவங்க வந்தவங்க. இவங்க சொந்த நாடு இவங்களுக்கு ஈராக்லேருந்து சவுதி போய் சவுதியிலேருந்து அவங்க அப்படியே டச் ஆகி எப்படி ஸ்காலர் சஹாபி அவங்கன்னு சொல்கிறாங்க, தாபின்னு சொல்கிறாங்க. இந்த ஹிஸ்ட்ரியில் மாறுபட்ட கருத்துக்கள் வருது. அது கூகுளில் நான் பார்த்த வகையில் சொல்கிறேன். இவங்களை இப்போ எப்படின்னாக்கா சேரமான் மன்னர் ஆட்சி செய்யும் போது அவர் பேர் சலாஹுதீன் பேர், இஸ்லாமிய பேர் மாற்றிருக்காரு. அவர் ஆட்சி செய்யும் போது அவர் அழைப்பு கொடுத்துருக்காரு, வாங்க வந்து இங்கே தாவா பண்ணுங்க, எங்களுடைய மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் இங்கே வந்து அவங்க தாவா பண்ணியிருக்காங்க. இதை ஏற்று பல லட்சம் மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. அந்த காலத்தில் ஃபுல்லாக சவுத் இந்தியாவில் இங்கே வந்தவங்கள பெரிய பள்ளியாசல் நிறுவியது இவங்களுடைய காலத்தில் தான் சொல்கிறாங்க. அப்படி இருந்தவங்க இங்கே வஃபாத்தான ஒருபாடு அவங்களுடைய அடக்கஸ்தலம் இந்த இடத்துல இருக்குது. காளியங்காடு அப்படிங்கிற ஊர்லேருந்து 40 கிலோமீட்டரில், காசர்கோட்லேருந்து டவுனில் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் மாலிக் இப்னு தீனார் அவங்க பேரில் இருக்குது பள்ளிவாசல். தொழுகை ஸ்தலம் இருக்குது பாருங்கள், தொழுகை ஸ்தலம் அதையும் எடுத்திருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே இப்போ உள்ளே போய் பார்த்த லெவலில் இப்போ பூட்டி இருந்துச்சு, தொழுகைக்கு பிறகு திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அதுக்கு எய்த்தாப்புலேயே எத்தீம்கானா அவங்க பேர்லேயே மாலிக் இப்னு தீனார் எத்தீம்கானான்ற ஒரு அறக்கட்டளைன்னு சொல்லலாம், அப்படி அமைச்சிருக்காங்க. இந்த பள்ளிவாசலும் கடலுக்கு முன்னாடி இருக்குது, கடற்கரைக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் கடற்கரையை நான் ஆல்ரெடி இந்த சைடில் போய் நான் போன 2 வருஷத்துக்குள்ள இடையில வந்த இடத்துல இதை பார்த்துருக்கேன். இங்கே அடக்கஸ்தலம் இருக்குது, எவ்வளோ மக்கள் அடங்கியிருக்காங்க. எல்லாம் அவங்களுடைய பாங்களை மன்னிக்கணும், அவங்கள சொர்க்கவாதி ஆக்கணும், அவங்களுக்கு நல்ல தர்ஜாவை கொடுக்கணும்னு நான் இந்த இடத்துல துவா செய்கிறேன். அவங்களுடைய துவா பறக்கத்தை கொண்டு எனக்கு நல்லா கிருபை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல இந்த அடங்கியிருக்காங்க. இவங்களுடைய கபிரஸ்தானில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு ஒருத்தரை சைக்கிளிங் முறையில் சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாவே மிக அறிந்தவன். இந்த பள்ளிவாசல் மாலிக் இப்னு தீனார் பள்ளிவாசலுடைய ஃபோட்டோ பாருங்க. அப்படியே இந்த பாதி இருக்கிற மாதிரி, பாதி 1 2 3 4 5 4 ஜன்னல் உள்ள கட்டிடமாக இருக்குது. அதுக்கு சென்டரில் தான் மாலிக் இப்னு தீனாருடைய அடக்கஸ்தலம் இருக்குது. அந்த பள்ளிவாசலுடைய இமாம் துளவிக்கிறது அங்கே இருக்கு பாருங்க, 6 பள்ளிவாசல் ஜன்னல் தெரியுது, அதுக்கு உள்ள துளவிக்கிறாங்க. அதுலேருந்து ஆரம்பித்து இந்த சென்டரில் இருக்கிறத இந்த சென்டர் வரைக்கும் அந்த பள்ளிவாசலுங்கிறது தொடர்ந்து வருது. ஓகே, இதை பற்றி நம்மளுடைய சகோதரர் அமீன் சொல்லுவார். அமீன்கிட்ட கேட்டுங்களேன். அமீன், இதை பற்றி சொல்லுவாப்ல. அதாவது ஒரு மாலிக் தீனார் அவர்கள் வந்து இங்க வந்து இஸ்லாமிக் தாவா பண்ண பிறகு அவருக்கு பிறகு அவருக்கு பின்னாடி உள்ளவங்க அந்த பணியை தொடர்ந்து செஞ்சு எத்தீம் கானாங்கிற ஒரு நிறுவனத்தை அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இஸ்லாமிக் அகாடமி ஒன்று ஆரம்பிச்சு இதை கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேல உள்ள பிள்ளைங்கள் வந்து வருஷத்துக்கு படித்து பட்டம் பெற்று வெளியாகிறாங்க. வெளியாகி அதே தாவா பணியை இந்தியாவில் பல மூலைகளுக்கு வந்து இவங்க சில முஸ்லீமாக இருக்காங்க, அந்த இஸ்லாம் என்னன்னு தெரியாத சில கிராமங்கள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் அனுப்பி இவங்க வந்து தாவா பணியும் மார்க்க சட்ட திட்டங்களையும் விளக்கி அவங்கள வந்து மார்க்கம்னா என்ன, இஸ்லாம் என்னங்கிறத சொல்லி அவங்களுக்கு புரிய வைத்து தாவா பண்ணி பண்றாங்க, எத்தி வைக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தி வைக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் பெரிய சேவைகள் செஞ்சுட்டு இருக்க ஒரு பேர்ல அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு வந்து எல்லாருடைய அந்தஸ்தையும் கொடுத்து துவா செய்ய முடிச்சாங்க. இந்த ஊர்ல எத்தனை பள்ளிவாசல் இருக்குன்னு தெரியல. கபிரஸ்தான் இந்த இடத்துல ஒண்ணு இருக்குது. அதே கபிரஸ்தான் வந்து இது இந்த ஏரியால உள்ளவங்களுக்கு உள்ளதா இல்ல இவங்க வந்து பிரியப்பட்ட அடக்கம் செய்யறவங்களுக்கு உள்ளதா என்னன்னு தெரியல. நம்மளுக்கு இந்த தகவல் இல்ல. அதுக்கு பின்னாடி பாத்தீங்களா கடற்கரை தெரியுதா பத்தியெல்லாம்? கடற்கரை ஏன்னா இந்த கடற்கரை சைட்ல தான் அவங்க வந்து இந்த சைட்ல தான் வந்தது. அரப்ஸ் எல்லாம் இந்த கடற்கரை வழியா தான் இந்த ஏரியா காசர்கோடுக்கு வந்திருக்காங்க. இந்த ஏரியால தங்கி தான் அவங்க செஞ்சதுனால அவங்க இந்த சேரமான் பெருமான் அவங்க இந்த அரபியில் வந்து அவங்க செய்யற தொழுகை பார்த்து தான் அவருக்கு செய்தி போயிருக்கு அந்த ராஜாக்கு. அதை தொடர்ந்து தான் அது என்னான்னு அவரு
அதை பத்தி விளக்கம் தெரிந்து மார்க்கத்தை தழுவிருக்காரு. தழுவிட்டு அவர் வந்து ஹஜ் பயணம் அவங்களுடைய செஞ்சு மக்பரா கூட நம்ம மஸ்கட்ல பார்த்தோம்ல சலாலால அதான் ஹஜ்ஜி செஞ்சு வர வழியில வந்து ரசூலா போய் பார்த்துட்டு வரும்போது ஒமான்ல வந்து ரசூலா பார்த்துட்டு சலாலாங்கிற ஒரு இடத்துல இறந்துருக்காங்க. அந்த சலாலாங்கிறது யமனுடைய பாடுறா ஒமானுடைய ஒமானுடைய ஒரு காலத்துல வந்து யமனா தான் இருந்தது. அப்போ வந்து ரசூல்லா பார்த்து ஈமான் கூட்டிட்டு வந்து அந்த வர வழியில நோய் வாட்டப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அங்க அவங்க மக்பரா அமைச்சிருக்காங்க. ஆனா அவங்க இறந்த இடம் மட்டும் கேரளாவில் இப்போ நாங்க பார்த்தோம், பார்த்துருப்பீங்க லைவ்ல, காசர்கோடு உள்ள அந்த கடற்கரை புறத்துல நம்ம தென்னை மரம் எப்படி இருக்கோ அதே அமைப்பு தான் அந்த ஏரியா ஃபுல்லா இருக்கு. அந்த அந்த சலால் அவர் அடங்கியிருக்கிற இடத்துல மட்டும்தான் அதே மாதிரி அதே அதே ஃபீலிங் இல்ல அதே அட்மாஸ்பியரும் அதே ஒரு இயற்கை அமைப்பும் அதே மாதிரி தென்னை மரங்களும் தோட்டங்களும் அதே மாதிரியே இருக்குது. பாக்கி அந்த ஏரியா விட்டு தாண்டா டோட்டலி ஈச்ச மரங்கள் அப்படிதான் இருக்கு. அந்த ஏரியா தென்னை மரம் பாலைவனத்துல ஈச்ச மரங்கள் தான் இருக்கும், பெருச்சங்கல் மரங்கள், அடுத்து என்ன சொல்லுவாங்க நாவப்பழம், அந்த மாதிரி இருக்கும். ஒரு மினி கேரளான்னு மினி கேரளாங்கிற மாதிரி. ஏன்னா கேரளா சேர்ந்த மன்னர் அப்படிங்கிறதுக்கு அல்லா கியாமத்து வரைக்கும் ஒரு அடையாளமா அந்த இடத்த கேரளா மாதிரியே தென்னை மரத்தால் சூழ வச்சு ஒரு அழகிய நேச்சுரலாக இருக்கும். அதை போய் பார்த்து நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தோம். நானும் மீன் பார்த்துட்டு வந்தோம். அது லைவ் போட்டிருக்கோம். அது லைவ் போட்டு அது இத்தனை வருஷம் முன்னாடி போய் தொடர் பார்க்க முடியாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, வேற எதுவும் தகவல் சொல்லியே? வேற தகவல் கேரளா பற்றி தெரியல. முதல்ல வந்திருக்காங்க. முதல்ல வந்ததுனால ஒன்றும் பார்க்க முடியல. பாக்கி மீண்டும் தகவல் தெரிஞ்சா இன்ஷால்லா தொடர்பு கொண்டு. ஓகே, இன்ஷால்லா. பாரக்கல்லா. உங்களுக்கு எனக்கும் பாரக் செய்வானா. வாழ்த்துக்கள். முபாரக்.